அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளும், இந்தியாவில் இருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற எல்லா டிவிக்களும் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து தான் இருக்காங்க. தனியாகவே அவங்க இருக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு கட்சியை சார்ந்திருந்தால் தான் அவங்களுக்கு வருமானம், காசு வேணும், அது மூலமாக சம்பாதிக்கணும். இப்போ ஒரு மணி நேரம் ஒரு டிவியில் நம்ம நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா 50 லட்ச ரூபா கொடுத்துருங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்கள் கேட்க மாட்டோம், என்ன நிகழ்ச்சியை வேணாலும் ஒளிபரப்புங்க, அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நீங்களே வச்சுங்க, இப்படி எல்லாம் சொல்லி ஸ்லாட் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஒதுக்கி சில நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. கலாச்சார சீரழிவுக்கான காரணத்தை டிவிக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. இப்படித்தான் இத்தாலியில் ஒருத்தர் பெரிய முதல்வர் நாட்டின் அதிபராக வந்தார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி சொல்லி மக்களை மூளைச்சலவை செய்து அவருடைய நிகழ்ச்சி மட்டும்தான் பார்க்குற மாதிரியே கொண்டு வந்து கடைசியில் அது எல்லாமே டுபாக்கூ அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவரை பதவியிலிருந்தும் மக்கள் தூக்கிட்டாங்க. அடிப்படை உறுப்பினர், அதாவது ஒரு தொலைக்காட்சி தயாரிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும், அதிலிருந்து அடிப்படை உறுப்பினர்களையும் அவங்கள தூக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு நீங்களே இந்த செய்தி இப்படி வரணும், இந்த நிகழ்ச்சி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துவிட்டால் மக்களுக்கும் மிக மிக சௌகரியமாக இருக்கும். அதை நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு நாள் இப்படி, ஒரு நாள் அப்படி, ஒரு நாள் அந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறத கொண்டு வந்து தேசபக்தியை கலந்து தியாகிகளுடைய வீரம், நம்ம மன்னர்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, அரசாட்சி எப்படி இருந்தது, அப்பொழுது இயல் இசை நாடகம் எப்படியெல்லாம் கொண்டு போனாங்க, அப்பொழுது இருந்த தமிழ் ஆராய்ச்சிகள் எப்படி இருந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உறுதியாக மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, கற்றறிந்தோரின் கருத்தும் கூட. ஏற்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம்.